சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடங்கும் சமயத்தை தட்சிணாயனம் என்று சொல்லுகிறார்கள். தென்மேற்கு பருவக்காற்று வீச, நீர்நிலைகள் மழை நீரினால் நிரம்ப, ஆறுகளில் நீர் பொங்கி எழுந்து பாயும் காலத்தை ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறோம். சுர்வதமன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவனுக்கு தரிசனமாகி, என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். எடுத்த காரியத்தில் நான் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னான். சரி என ஒப்புக்கொண்ட சிவபெருமான் வரத்தையும் கொடுத்தார். தேவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினான். எல்லோரையும் சிறையில் அடைத்தான். இறுதியில் இந்திரனும் வருணனும் மட்டும் தப்பினார்கள். ஒரு நாள் வருணனையும் பிடித்து விட்டான். நீ சிறைக்கு செல்லக்கூடாதென்றால் தென்னிந்தியாவில் மழை பொழிய கூடாது என்று ஆணையிட்டான். அவனை பார்த்து பயந்த வருணன் சரியென ஒப்புக்கொண்டான். தென்னிந்தியா பாலைவனமாக மாறியது. இதை பார்த்த அகத்திய முனிவர் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். நீ சிவபெருமானிடம் கேள் என்று சொன்னார் பிரம்மா. சிவபெருமான் தன் தலையில் இருந்த கங்கையின் ஒரு பகுதியை அகத்தியருக்கு கொடுத்தார். அகத்தியரும் கமண்டலத்தில் அதை அடக்கிக் கொண்டு தென்னிந்தியா நோக்கி புறப்பட்டார். ஒரு இடத்தில் சற்று அயர்ந்து உட்கார்ந்தார் அகத்தியர். இதை பார்த்த விநாயக பெருமான் காகம் உருவெடுத்து கமண்டலத்தை தட்டிவிட்டார். அதிர்ச்சியில் அகத்தியர் காகத்தை சாபவிடத் தொடங்கினார். உடனே விநாயகர் தன் சுய உருவத்தை அவருக்கு காட்டினார். அங்கிருந்து புறப்பட்டதுதான் காவிரி நதி. இந்த காவிரி அன்னையை சந்தோஷப்படுத்தும் நாள்தான் ஆடிப்பெருக்கு. விவசாயிகள் விதை விதைத்து அறுவடைக்காக காத்திருக்கும் நேரம். வற்றா நதிகளை தெய்வமாக நினைத்து பூசைகள் செய்யும் நாடிது. ஆடிப்பெருக்கென்று மக்கள் ஆற்றங்கரைக்கு சென்று குடித்து, கரையில் தலைவாழை இலையிட்டு, வெற்றிலை பாக்கு பழம் படைத்து, பத்தி கற்பூரம் காட்டி, விவசாயம் செழிக்க பிரார்த்தனை செய்து, வீட்டில் தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சம்பழம் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் செய்து, அதை நீர்நிலை இருக்கும் இடத்திற்கு குடும்பத்துடன் கொண்டு சென்று அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். சுமங்கலி பெண்கள், புதிதாக திருமணமான பெண்கள், திருமணமாகாத கன்னி பெண்கள் தங்கள் குடும்பங்களுடன் சென்று இந்த விழாவை சிறப்பிப்பார்கள். வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கலை காவிரி அன்னைக்கு படையலிட்டு கொண்டாடுவதுதான் வழக்கம். ஆறுகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் நேரத்தில் புதுமண தம்பதியர் தாலி கயிறு மாற்ற தயாராகும் சமயம், செல்வ வடம் பெருக 18 படிகளை கொண்ட ஆற்றின் படித்துறையில் அமர்ந்து பூஜைகளை செய்து நீருக்கு நன்றி சொல்வார்கள். ஆற்றிற்கு செல்ல முடியாதவர்கள் காவிரியை, வைகையை, தாமிரபரணியை மனதார நினைத்து பல வகை பலகாரங்கள் செய்து வீட்டு வாசலில் கோலமிட்டு, வீட்டின் நிலைவாசலுக்கு மாவிலை தோரணம் கட்டி ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவார்கள். கணவனின் ஆயுள் அதிகரிக்க இந்த நாடில் தாலிக்கயிறு மாற்றுவது நல்லது. காவிரி கரையிலோ அல்லது கோவிலிலோ வீட்டு பூஜை அறையிலோ மாற்றிக்கொள்ளலாம். 18 என்ற எண்ணிற்கு பல விசேஷங்கள் உண்டு. பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18, சபரிமலை ஐயப்பன் கோவில் படிகள் 18 என்று கூறிக்கொண்டே போகலாம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவ பெருமானே கூறியிருக்கிறார். ஆண்டு முழுவதும் வறண்டு கிடக்கும் நீர்நிலைகள் ஆடி மாதத்தில் நீரினால் நிரம்பி வழியும். ஆடிப்பெருக்கானது வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருகிறது. காலை 11 முதல் 12 மணிக்குள் தாலிச்சரடு மாற்றுவது நல்லது. இந்த நாளில் தொடங்கும் அத்தனை செயல்களும் பெருகிக் கொண்டே போகும் என்பதுதான் நம்பிக்கை. நீர் வரும் இடங்களுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு பூ வைத்து பூஜை செய்யுங்கள். விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று நன்றி சொல்லுங்கள். சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கும் மாதம். கடகராசி சந்திரனுக்குரியது. சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் புண்ணிய மாதம். சந்திரன் நீர் கிரகம். அதனால் நீர்நிலைகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கென்று பூஜை செய்வது சிறப்பு. நீர்நிலைகளுக்கு சென்று மணலில் பிள்ளையாரை பிடித்து வைத்து காவிரி அன்னைக்கு நன்றி சொல்லி பூஜைகளை செய்வார்கள். பஞ்சபூதங்கள் தான் இந்த பூமியின் இயக்கத்திற்கு அடித்தளம். அதனால் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை கொண்டாடும் நாளிது. ஆடி மாதத்தில் அம்மனை சிறப்பித்தால் விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கன்று புதிய பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்தால் மீண்டும் மீண்டும் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு கிராமத்தையே ஒன்றிணைக்கும் விழாதான் ஆடிப்பெருக்கு. நமது கலாச்சாரத்தின் மகிமையை உணர்த்தும் நாள். வளமான வாழ்வு வாழ விவசாயம் முக்கியம். காவிரி கரைபுரண்டு ஓடுவது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. ஆடிப்பெருக்கென்று பூஜை புனஸ்காரங்கள் செய்து காவிரி அன்னையை வணங்குவது தொன்று தொட்டு வந்த கலாச்சாரம். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடத்தி இந்த நாளை கொண்டாடுவார்கள். பற்றாத நதிகளுக்கு விழா எடுப்பது நம் தனித்துவம்.
நவதானியங்களை விதைத்து முளைப்பாரி எடுத்து நதிக்கரைக்கு பெண்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். ஆற்றங்கரையில் ஒரு இடத்தை சுத்தம் செய்து பசுஞ்சாணத்தில் பிள்ளையாரை பிடித்து வைத்து முளைப்பாலிகை தட்டுகளை அடுக்கி வைத்து பூஜைக்கு தேவையான மங்கள பொருட்களை தயார் நிலையில் வைத்து விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காட்டி படையலிட்டு பிள்ளையாரை முதலில் வணங்கி பின்னர் புண்ணிய நதிகளை வணங்கி முளைப்பாலிகையை நீரில் விட்டு விடுவார்கள். புதுமணத் தம்பதியர் திருமண பட்டுடுத்தி மாங்கல்ய சரடு மாற்றிக்கொண்டு காவிரி அன்னையிடம் ஆசீர்வாதம் வாங்க வருவார்கள். சிகப்பு காதோலையும் கருப்பு வளையலையும் காவிரி தாய்க்கு பெண்கள் காணிக்கையாக கொடுப்பார்கள். கண்ணாடியை பெண்கள் கையில் வைத்துக் கொண்டு முதலில் தங்கள் முகத்தை பார்த்து அன்னையும் அவர்கள் முகத்தை பார்ப்பது போல் எண்ணி மகிழ்வார்கள். நீரின் அடையாளம் எங்கிருந்தாலும் அதை வழிபடலாம். பூஜை முடிந்தவுடன் உதிரிப்பூக்களை நீரில் விட்டு விடுவார்கள். ஆடிப்பெருக்கென்று பணத்தை சேமிக்கத் தொடங்கினால் செல்வம் பெருகும் என்பதுதான் நம்பிக்கை. பார்வதி தேவியின் அம்சமான காவிரி அன்னையையும் பூமி தாயையும் வணங்கும் நாடிது. பூஜை முடிந்தவுடன் ஒரு கும்மி ஆட்டத்தை போட்டு உணவை பகிர்ந்துண்டு மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். கன்னி பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காகவும் திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாளை பயன்படுத்துவார்கள். தாயை பழித்தாலும் நீரை பழிக்க கூடாது என்று சொல்லுவார்கள். நீரை வீணாக்கினால் கஷ்டம் தலையை சுற்றும். தவித்த வாய்க்கு கண்டிப்பாக தண்ணீர் கொடுக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் பிறந்து ஒகேனக்கல், மேட்டூர், ஈரோடு, கரூர், திருச்சி வழியாக வந்து தஞ்சையை அடைந்து கும்பகோணம், மயிலாடுதுறை வரை பாய்ந்து பூம்புகாரில் கடலுடன் கலக்கிறது. அதனால்தான் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கிறோம். சோழ நாட்டின் செழிப்புக்கு காரணம் காவிரி. மக்கள் பசி பட்டினி இல்லாமல் இருக்க காவிரி தாயை வணங்க வேண்டும். வீட்டில் நிறைகுடத்திலிருந்து ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து அரைத்து வைத்த மஞ்சளை சேர்த்து விளக்கின் முன் வைத்து மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அம்பிகைக்கு வேப்பிலை மாலை சாற்றி சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து ஆடிப்பெருக்கை கொண்டாடுங்கள். 16 வகை செல்வங்களும் குறையாமல் கிடைக்க ஆடிப்பெருக்கென்று அம்பிகையை வழிபடுங்கள். அதிகாலையில் மஞ்சள் தேய்த்து குளித்து மஞ்சள் ஆடை உடுத்தி கண்ணாடி வளையல்களை அணிந்து மிதக்கும் களிமண் விளக்குகளை எடுத்துக்கொண்டு தேவியின் அனுகிரகம் கிட்ட சில பூஜைகளை செய்து குடும்பமாக இணைந்து பிரார்த்தனை செய்வது வழக்கம். கங்கை நதி ஒரு நாள் கிருஷ்ண பகவானிடம் சென்றது. என் பாவங்களை போக்க வழியேதும் உண்டோ என்று கேட்டது. காவிரியுடன் கலந்துவிடு என்று சொன்னார் கிருஷ்ண பகவான். காவிரி விஷ்ணு பகவானை வழிபட அவர் இருக்கும் தலங்களை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதை நினைவு கூறும் நாள்தான் ஆடிப்பெருக்கு. காவிரி அன்னைக்கு மணவிழா கொண்டாட்டம் போல் மக்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். செல்வம் பெருக மக்கள் குதூகலமாகவும் கோலாகலமாகவும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மண்ணோடு தொடர்புடைய இந்த மரபை பாதுகாக்க தமிழக மக்கள் போராடி கொண்டிருக்கும் ஒரு கலாச்சாரத்தின் பண்டிகைதான் ஆடிப்பெருக்கு. ஆறுகளை பேணி காக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு நீரின் மகிமையை சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம். நிறைந்து பெருக்கெடுத்து பாயும் ஆறுகளை தேடிச் சென்று புனித நீராடி புதிய காரியங்களை தொடங்கி பொன்பொருள் வாங்கி ஆடிப்பெருக்கை கொண்டாடுங்கள். ஆடிப்பெருக்கு நாளன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து உற்சவர் நம்பெருமாள் புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு வருவார். அங்கே சுவாமிக்கு திருமஞ்சன சேவை நடக்கும். பெருமாள் கொடுக்கும் சீதனமாக காவிரி அன்னைக்கு தாலி பொட்டு, பட்டு வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்களை ஆற்றில் விட்டு விடுவார்கள். காவிரி பாயம் பகுதிகளிலெல்லாம் ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு விழா விமரிசையாக நடக்கும். ஆடிப்பெருக்கு என்பது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையில் இருக்கும் தொடர்பை ஆழமாக்கும் விழா. நினைத்தது நடக்க ஆடிப்பெருக்கென்று அம்பிகையை வழிபடுங்கள். நன்றி.